ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த வணக்கங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன், இந்த குரோதி வருகின்ற ஆடி மாத பலன் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் என்பது 17/7/2024 வந்து 16/8/2024 வரையான ஆடி மாதங்கள். இந்த ஆடி மாதம் வந்து கிரகணங்கள் பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் 4ஆம் தேதி 20/7/2024 பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய வக்ர திசை ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஆடி 16ஆம் தேதி வந்து 1/8/2024 சுக்கிர பகவான் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆடி 28ஆம் தேதி 13/8/2024 புதன் வந்து வக்ர திசை நிவர்த்தி அடைகிறது. இந்த மாதத்தில் புதனுடைய வக்ர திசை ஆரம்பித்து இந்த மாதம் வக்ர திசை வந்து நிவர்த்தி அடைக்குது. அதே மாதிரி ஆடி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆடி 19ஆம் தேதி 4/8/2024 ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு போய் தர்ப்பணம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. நீங்கள் இந்த திருக்காஞ்சி, ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டது மாதிரி பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையில் போய்ட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் சிறு சிறப்பாக கண்டிப்பாக எனக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பு பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிகளில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் அடைய விருச்சிக ராசி அன்புக்கு உங்களுக்கு இந்த சப்தம ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு வந்து சுக பலனை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த சுப பலனாக பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான பண வசதிகள்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய உடல் நலம் இதுவரைக்கும் ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அந்த உடல் நலங்கள்லாம் ஒரு முன்னேறி ஒரு உடல்நலம் திருப்தியான நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதமாக அமைது. உங்களுக்கு இந்த ஆடி 15 வரைக்கும் அந்த சிறப்பான அம்சம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக செஞ்சிருக்கிறதால உங்களுக்கு அவரால் எந்த உடைய நன்மை இல்லாட்டாலும் ஒரு குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் உங்களுக்கு. அதனால் இந்த பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை நிலை கொண்டுள்ள ராகுவால் இதுபோல் குழந்தைகளுக்கான சில தடைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு விவாக வயசில் யாராவது திருமணத்துக்காக பெண் பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. குழந்தை இல்லாத நண்பர்கள் கோயில்களும் போயிட்டு வந்துருப்பாங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கும் புத்திர பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. இந்த அர்த்தாஷ்டங்கத்தில் வந்து வக்ரகதியில் வந்து சனி பகவான் இருக்கிறதால அவங்களுக்கு அவ்வப்போது உடல்நிலையில் கொஞ்சம் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் போகுது. அதனால் உடல்நிலை சரியில்லைன்னா நாளைக்கு பார்த்துலாம் இன்றைக்கி பார்த்தா தள்ளி போடாதீங்க. உடனே செல்கின்ற பட்சம் ஒரு மருத்துவரிடம் ஒரு தகுந்த ஆலோசனையை மருத்துவம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. வேணா அப்புறம் பார்த்தோன்னு சொல்லிட்டு உடல்நிலையை கேட்டுக்கொள்ளாது. உங்களுக்கு வீண் செலவெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அவங்கள கேது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்க போகிறாரு. அது சீமந்தமாக இருக்கலாம், காது குத்தாக்கலாம், மஞ்சள் நிலம் இருக்கலாம், திருமணமாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. அதனால் சுப செலவு இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உத்தியோகம் அல்லது வர்த்தகம் வேலை வாய்ப்புக்காகவோ உத்தியோகமாகவோ இல்லை தொழிற்காகவோ பிள்ளைகள் வந்து வெளிநாடுக்கெல்லாம் போய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் குழந்தைகள் கல்விக்காகவோ அது தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய போக்குவரத்து யாராவது இருந்தாங்களோ தைரியமாக அனுப்புவீங்க. ஒரு நல்ல நிலையில் போய் அவங்க ஒரு உத்தியோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசமான மாதமாக அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த உத்தியோகத்திற்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டங்க ராசியில் வந்து வக்ரகதியில் ஜீவனக்காரனாகிய சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறதால வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த உழைப்பை நீங்கள் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உழைச்சாதான் உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு மேல் அதிகாரிலாம் உங்கள் அளவு கொஞ்சம் மீறிய கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கண்ணாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குன்னீங்க. பணியில் வெறுப்பெல்லாம் விரக்தி உங்களுக்கு ஏற்படாது. என்னடா வேலை செய்ய விட்டு போயிடலாம்லாம் ஒரு விரக்தி வெறுப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போங்க. அந்த மாதத்தில் உங்களுக்கு கூடுமான வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தேவையெல்லாம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். தேவையெல்லாம் பேசிட்டு அந்த பேச்சாலே உங்களுடைய பெயருக்கும் சரி உங்களுக்கு பணிக்கும் சரி தேவையில்லாத கலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் அதனால் தயவுசெய்து பேசாதீங்க. பணியாட்டை வந்து சக பணியாட்டை வந்து நிர்வாகத்தை பற்றியோ எதை பற்றி நீங்கள் எந்த விதமான
பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் வேலையை போயிட்டு முடிச்சுட்டு வாங்க. உங்கள் பணியை யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க. நீங்களே இருந்து முடிச்சுட்டு வருது சிறப்பு உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவசர முடிவு, தேவையில்லாத முடிவுலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களோட பணியை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பணியில் பேச்சுக்களை குறைங்க. பொறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகாரியுடைய கொஞ்சம் கண்டிப்பெலாம் அதிகமாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் என்பது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த வர்த்தக தொழிலையே இருக்கக்கூடிய இந்த சனி, ராகு, செவ்வாய் கிரகங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சுக்கிரனும் மாறிவிடுவதால் வியாபாரத்தில் பல திடீர் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. வேலை செய்கின்ற பணியாளர்களே ஏதாவது உங்களுக்கு வந்து சம்பள உயர்வோ வரத பிரச்சனையாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். அது மாதிரி பார்த்துங்க. 3ஆம் மாதத்துக்கு அப்புறம் நிதி நிறுவனத்துடைய தொல்லைகள் ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஃபைனான்ஸ் கட்டாமல் இருந்தால் ஃபைனான்ஸ் கட்டுங்கன்னு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய காலம் ஏற்பட போகுது. உங்களுக்கு கூட்டாளிகள் சில பேர் உங்களோட பிரிஞ்சு போகலாம். கூட்டாளி உங்கள் கூட இருந்தே ஏதாவது உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கலாம். அதுபோல் பல சிரமங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனை, இந்த தொழிலாளர் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்குறதால உங்களுடைய பணிகளை, உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மன அமைதி கொஞ்சம் பாதிக்கப்படலாம். உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் சில வெளியூர் பயணங்கள்லாம் கிடைக்கும். தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாமல் வெளியூர் பயணங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் தேவையில்லாத தொழிலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம். வெளி மாதத்தில் வந்து சில தொழிற்சாலை வந்து பணியாற்ற ஊர்களெலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சமாளிக்கத்தால் உங்களுடைய லாபம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்வித்துறையில் வந்து கொஞ்சம் நல்ல சுபபலப்பட்ட கிரகங்கள் இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பில்லை. மாணவர்களுக்கு பல நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பாடங்களை கொஞ்சம் தீவிரம் செலுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல மார்க் அது ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது நேர்முகத் தேர்வுக்கு போனால் அந்த நேர்முகத் தேர்வு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் அடுத்த கல்வி முன்னேற்றத்துக்கும் சரி, கல்வி முடிச்சுட்டு ஏதாவது என்ட்ரி அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கிறதால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு படிக்கட்டை அந்த மாதம் நீங்கள் வச்சுங்க. கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. விருச்சிக மாணவர்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க, செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில். ஓகேங்களா? இந்த விவசாயத்துறை அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய், ராகு, 2 சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் விவசாயத்தை சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த 3 பேரும் இந்த உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் அனுகூலம் இல்லாத நிலையில் இருக்கிறதால விவசாயத்தில் அதிகளவு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய பயிர்கள் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். உங்களுக்கு பூச்சியாலேயோ இல்லை மழையால் வெயிலாலேயோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் போகணும். உங்களுக்கு விளைச்சலை வந்து சந்தையில் வந்து விற்கும்போது அதோடைய மதிப்பு கம்மியாக இருக்கலாம், விலை கம்மியாக இருக்கலாம். இதில் பல பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய மாதமாக அமையுது உங்களுக்கு. கடைசி வாரங்களில் எல்லாம் பயிர் இதுன்னு இருக்கும்போது தண்ணி பற்றாக்குறை இது போல் விஷயங்களால் வெயிலாலாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கால்நடையால் சில விரயங்கள் ஏற்படலாம். அதாவது நோய் ஏற்பட்டு கால்நடைகளால் உங்களுக்கு பாதிப்போ விரயங்களோ செலவுகளோ ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஏதாவது நீங்கள் ஃபைனான்ஸ் கேட்டு தான் நிதி நிறுவனத்தில் பேங்க்கில் போனால் அந்த ஃபைனான்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக பெண்மணிகள் இந்த மாதம் பார்த்தா இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் வந்து ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால பல நன்மைகள் உங்களுக்கு வழங்க இருக்கிறாங்களா. உங்களுக்கு சில குடும்பத்தில் கொஞ்சம் அந்யோன்யமெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து ஒரு குதூகலமான வாழ்க்கை தான், பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் குழந்தைகளோட வீட்டுக்காரோட நல்லா கொண்டு போகிற மாதமாக அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ இதை செய்யணும் இதை நினச்சிருந்தா அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களாக திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு, பேச்சுவார்த்தைகள், வரன் பார்த்து போகிறது, பல விஷயங்கள்லாம் நடந்து ஒரு மனத்துக்கு சந்தோஷமான விஷயம். திருமணம் ஆன நண்பர்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் தான் அவங்களுக்கு குழந்தை கருத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆடி மாதம் திருமணம் ஆகாத திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சுபமாக முடிவதற்கும் குழந்தை இல்லா அன்பளுக்கு அதுக்கான ஒரு குழந்தை கருத்துக்கான வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக இருக்கிறதுனால தைரியமாக இருங்க. நல்ல ஒரு மாதமாகவே பெண்களுக்கு அமைகிறது இந்த மாதம். உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் வர்த்தகத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம்,
அவங்கவுங்க பணியில் கொஞ்சம் கண்டிப்பாகவும் நேர்மையாக இருப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களை விட்டு கொடுத்துட்டு அதனால் நீங்கள் தேவையற்ற கெட்ட பெயரை வாங்கிக்காதீங்க. பிறரால் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கிறதால கொஞ்சம் கண்டிப்போடு கவனமாக உங்கள் பணியை நீங்கள் இருப்பது சிறப்பு. முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை வீட்டில் கொஞ்சம் விளக்கேற்றி தெய்வத்தை வரனால உங்களுக்கு ஒரு மன திருப்தி, சில விஷயங்கள் இருக்கின்ற தடங்களுக்கெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ஆடி 15லேருந்து 12 வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்டில் உங்களுடைய முக்கியமான முடிவு எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடும். உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களை பணி மேற்கொள்ள கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு சிறப்பாகுது. வேலை வாய்ப்புக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது. பெண்களுக்கு குடும்பத்தில் எந்தவித குறைவெல்லாம் பிரச்சனை இல்லாமல் அருமையாக போவதனால இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்புகளுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.